இன்னும் 2 பதிகம் இருக்கு. இப்போ குறுந்தொகையில ஒரு அற்புதமான பதிகம். இந்த பதிகம்லாம் ஏதோ வந்துட்டோம், எப்படின்னா பாடி முடிச்சுட்டு கிளம்பலாம், டைம் ஆகுது அப்படிலாம் மனசுல நினைக்காதீங்க. இது அப்படிப்பட்ட பதிகம் இல்ல. கோடி ரூபாய் கொடுத்தா கூட இந்த பதிகத்தை எங்கேயும் போய் நீங்க விலைக்கு வாங்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பதிகம். முதல் பாடல்ல சொல்றாரு, இன்னைக்கு நாமெல்லாம் இந்த உடம்ப பேணி மேக்கப் பண்ணி அதை பண்ணி ட்ரெஸ் பண்ணி என்னன்னோ பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இதுல முதல் வார்த்தையில சொல்றாரு, இப்படிப்பட்ட எனக்கு என்னினும் எனக்கு இனியார் இல்லை, இப்படிப்பட்ட உடம்பு எனக்கு இல்லை. அப்ப என்ன அப்படின்னா, என்னிலும் இனியான் ஒருவன் உளன். என் உடம்புக்குள்ள ஒருத்தன் இருக்கிறானா, அவன் யாரு? அதெல்லாம் கேள்வியா கேட்கிறாரு. அடுத்து சொல்றாரு, என்னுள்ளே உயிர் பாய் புறம் போந்து புக்கு. இந்த உயிர் என்ன பண்ணுதான், வெளியே போகுது உள்ள வருது, அந்த மாதிரி இருக்கிறான். இது யாரு அப்படின்னு பார்த்தா, இந்த மாதிரி செய்யறதெல்லாம் இங்க இருக்கிற என்னுள்ளே இருக்கும் இன்னம்பர் ஈசனே அப்படின்னு பாடுறாரு. அது மட்டும் இல்ல, 8வது பாடல்ல நாம இன்னைக்கு காலையில என்னென்ன செய்வோம், யார் யார திட்டணும், யார் யார வாழ்த்தணும், என்னென்ன நம்ம மனசுல தப்பு தப்பா நினைச்சோம், நல்லது எல்லாம் நினைச்சோம், மனதினாலே என்னென்ன குற்றங்களை செய்தோம், உடம்புனாலே என்னென்ன குற்றங்களை செய்தோம், அதுக்கப்புறம் நம்ம செயலினாலே என்னென்ன குற்றங்களை செய்தோம், இதையெல்லாம் சாமி கணக்கு எழுதி வச்சிருக்காங்க. அந்த சாமி யாருன்னா இன்னம்பர் ஈசன். நம்ம எந்த கணக்கும் தப்பு கணக்கே ஆகாது. அவரு அங்க லேப்டாப் ஓபன் பண்ணாருன்னா நம்ம வினை சரித்திரம் மொத்தம் அவருக்கு வந்துடும். உடனே இது எந்த சாப்ட்வேர் போட்டு இதை எந்த உடம்பு கொடுக்கணுமோ அதை கொடுத்துட்டு போய்க்கினே இருப்பார். அப்படிப்பட்ட இன்னம்பர் தான் இவரு. இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பதியத்தை நாம உணர்ந்து பாடணும். ஐயா அவர்கள் இதை இந்தோளம் ராகத்துல பாடி மகிழலாம்.